Welcome to the class, students. Today let us continue geography lesson 1. In the last class we have seen the northern Great Plains, the peninsular plateaus. In today's class we are going to see about the coastal plains. Coastal plains is nothing. The seashore அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை தான் நம்ம coastal plains-னு சொல்கிறோம். The peninsular plateau of India is flanked by narrow coastal plains of varied width from north to south. They are formed by the depositional action of the rivers and the erosional and depositional actions of the sea waves. இந்த கோஸ்டல் பிளைன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ரிவர் கேரி ஆன் பண்ணிக்கிட்டு வர அந்த திங்ஸை டெபாசிட் பண்ணுறனாலையும் சீ வேவ்ஸ்னால எரோஷனும் டெபாசிஷன் ஆக்டிவிட்டீஸ்னாலையும் கோஸ்டல் பிளைன்ஸ் ஃபார்ம் ஆகுது. கோஸ்டல் பிளெயின்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நார்த்துலேருந்து சவுத்து, அதே மாதிரி இந்த சைடில் நார்த்துலேருந்து இங்கே சவுத் கன்னியாகுமரி வரலும் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் எனது கோஸ்டல் பிளெயின்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வித் வேரி ஆகும் அப்படின்னு சொன்னோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நார்த்து சைடில் இந்த இடத்துல ப்ராடாக இருக்குது, இங்கே வர வர என்ன ஆகுது அப்படியே இதாகிட்டே வருதா, குறுகலாக வர மாதிரி இருக்கா, அந்த ஏரியா இருக்கா. ஸோ இட் இஸ் ஃபார்ம்டு பை த வேரிட் வித் பை த depositional activities of the rivers and depositional and erosional activities of the sea waves. அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், டூவாக டிவைட் பண்ணுறோம். நார்த்து சவுத்து, இதில் இந்த ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. இப்போ இந்த வெஸ்ட்டு சைடில் இருக்கிறது எல்லாம் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸாகவும், ஈஸ்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸாகவும் நம்ம சொல்கிறோம். The Indian coastal plains are divided into two divisions: western coastal plains and eastern coastal plains. West coastal plains. West coastal plain, it lies between the Western Ghats and Arabian Sea. It extends from Rann of Kutch in the north to Kanyakumari in the south, and its width varies from 80 to 10 to 80 kilometer. இந்த இதில் நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த கோஸ்டல் ஏரியாஸில் இட் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பை சாண்டி பீச்சஸ் இருக்குது, கோஸ்டல் சாண்ட் டியூன்ஸ் இருக்குது, மட் ஃப்ளாட்ஸு, லேகூன்ஸ், எஸ்சூரிஸ், லேட்ரைட் பிளாட்ஃபார்ம், ரெசிடியல் ஹில்ஸ், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ரெசிடியல் ஹில்ஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், அதாவது ரொம்ப நாளாக ஒரு கிரேட்டர் பார்ட்டாக அப்படியே ஹில்ஸாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். லேட்ரைட் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ரெட் சாயிலாக இருக்கும். எஸ்சூரிஸ் அப்படின்றது தான் அந்த ரிவர்னுடைய பிரான்ச்சஸ் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவோம். லேகூன்ஸ் அப்படின்றது சால்ட் வாட்டர் அந்த இது சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு குளம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த லேகூன்ஸ் அப்படின்றது. The northern part of the coastal plain is known as Konkan coast and the middle part of the plain is known as Kandra coast. The southern part of the plain is known as Malabar coast, which is about 550 km long and 20 to 100 km wide. 20லேருந்து 100 km wideல இருக்குது இந்த மலபார் கோஸ்ட் நார்தன் பார்ட் ஃபுல்லாக. This part of the coast is characteristics by the sand dunes. மலபார் கோஸ்ட் பார்த்திங்கன்னா sand dunesல இருக்குது. Along with the coast there are numerous, அதாவது கோஸ்டல் லைன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஷாலோ லேகன்ஸ் அங்கங்கே குளமாக இருக்கிறது, பேக் வாட்டர்ஸ் நோன் அஸ் கயல்ஸ் ஆர்டரிஸ். இப்போ அந்த இதில் பார்த்திங்கன்னா வெம்பநாடு இஸ் த ஃபேமஸ் பேக் வாட்டர் லேக் ஃபவுண்ட் இன் திஸ் ரீஜன். அதான் நம்ம என்னென்னு சொன்னோம், பேக் வாட்டர் த வெம்பநாடு லேக் அப்படின்றது. ஷாலோ லேகூன்ஸ் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா இட் இஸ் ஃபார்ம்டு. அப்போ சீலேருந்தோ இல்லை ரிவர்லேருந்தோ பார்த்திங்கன்னா தனியாக ஒரு குளம் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், அதுலேருந்து ஸ்ப்ளிட் ஆகி அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பேக் வாட்டர்ஸ் லேகூன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் பார்த்திங்கன்னா 3ஆக டிவைட் ஆகிருக்கு. இப்போ இந்த நார்தன் பார்ட்டில் இந்த ப்ளூ கலர் ரீஜியன் மலபார் கொங்கன் கோஸ்ட் மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்குது. சென்ட்ரல் பார்ட் இந்த கிரே கலர் மாதிரி இருக்கிறது கண்ட்ரா கோஸ்ட். இது பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் கேரளாவில் இருக்கிறது மலபார் கோஸ்ட். 3ஆக டிவைட் ஆகிருக்கு வெஸ்ட்டு கோஸ்டல் பிளெயின். இப்போ அது பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது, 10 கிலோமீட்டர்லேருந்து இருக்குது. இங்கே ரான் ஆஃப் கட்ச் இந்த இடத்துல இருக்குது. ரான் ஆஃப் கட்ச் அப்படின்றது ரான் ஆஃப் கட்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே கீழே கன்னியாகுமரி சவுத்தில் கன்னியாகுமரியில் ஃபினிஷ் ஆகுது இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் அப்படின்றது.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ். இதுதான் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ். இங்கே வெஸ்ட் பெங்கால் சுந்தர்பன்ஸ் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே கன்னியாகுமரி வரலும் வந்து முடியுது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 2 டைப்ஸ் சொல்லுவோம், டிவைட் பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டை கவர் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு ஸ்டேட்டை கவர் ஆகிருக்கு. இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன் வந்து அங்கங்கே பார்த்திங்கன்னா ரிவர்ஸால் கொண்டு வர அந்த செடிமெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்து டெபாசிட் பண்ணும். இப்போது நம்ம சொன்னோன்னா இந்த கிருஷ்ணா ரிவர், காவேரி ரிவருக்கு பிட்வீனில் இருக்கிறத கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இங்கே இது நார்தர்ன் சர்க்காஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா மகாநதி ரிவருக்கும் கிருஷ்ணா ரிவருக்கும் பிட்வீனில் இருக்கிற நார்தர்ன் சர்க்காஸும், சதர்ன் பார்ட்டை கிருஷ்ணா ரிவருக்கும் காவேரி ரிவருக்கும் பிட்வீனில் இருக்கிறத கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் சென்னையில் வேர்ல்டு 2nd லார்ஜஸ்ட் பீச் அப்படின்னு சொன்னால் மெரினா பீச் அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு சில்கா லேக், கொல்லேரு லேக், இதெல்லாம் எங்கே இருக்குது? கொல்லேரு சில்கா லேக் ஒடிசாவில் இருக்குது. கொல்லேரு லேக் கோதாவரி கிருஷ்ணா ரிவருக்கு பிட்வீனில் இருக்குது. புலிகேட் லேக் ஆந்திர பிரதேஷ்க்கும் தமிழ்நாடுக்கும் பிட்வீனில் இருக்குது. இப்போ நம்ம ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைனில் என்ன சொன்னோம்? ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைனில் மகாநதி ரிவருக்கும் கிருஷ்ணா ரிவர், மகாநதி ரிவர் இங்கே இருக்குது, கிருஷ்ணா ரிவர் இருக்குது. இந்த பிட்வீன் கேப்பில் நார்தர்ன் சர்க்காஸ் இருக்குது. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா சொன்னோம் மகாநதி ரிவருக்கு இங்கே இது ரெண்டுக்கும் நடுவில் சில்கா லேக், கொல்லேரு லேக் சொன்னோம், புலிகேட் லேக் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா என்ன சொன்னோம்? காவேரி ரிவர் இங்கே இருக்குது. காவேரி ரிவருக்கும் கிருஷ்ணா ரிவருக்கும், காவேரி ரிவர் இங்கே இருக்குது, கிருஷ்ணா ரிவர் இங்கே இருக்குது. இந்த பிட்வீன் பார்ட்டை கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The eastern coastal plains, it lies between Eastern Ghats and Bay of Bengal and stretches along the states of West Bengal, Odisha, Andhra Pradesh and Tamil Nadu. These plains are formed by the alluvial fillings of the littoral zone by the eastern flowing rivers of India. வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் நோக்கி வந்து ஃப்ளோ ஆகிற அந்த ரிவர்ஸ்னுடைய அலுவியல் கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுறதுனால ஃபார்ம் ஆகிறது அந்த ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின்ஸு. The coastal plains consist mainly of the recent alluvial deposits. This coastal plain has a regular shoreline with the well-defined sand beaches. The coastal plain between the Mahanadi and Krishna river is known as Northern Circus. The southern part lies between Krishna and Kaveri river is called Coromandel Coast. Among the backwater lakes of this coast, the Lake Chilka, Odisha is the largest lake in India, located to the southwest of Mahanadi Delta. Kolleru, which lies between the deltas of Godavari and Krishna, and the Puliket Lake is in the border of Andhra Pradesh and Tamil Nadu, are well-known coast lakes in the east coastal plain. Next part padina physiographical divisions la Iceland. India has a two major island groups, namely Andaman and Nicobar Islands and Lakshadweep. The former group consists of 572 ஐலாண்ட்ஸு, அதாவது 500 பே ஆஃப் பெங்காலில் இருக்குது. அதுதான் என்னது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் தான் ஃபார்மர் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எங்கே சிச்சுவேட் ஆகிருக்குன்னா பே ஆஃப் பெங்காலில் இருக்குது. அதில் எத்தனை ஐலாண்ட்ஸ் இருக்குது? 572 ஐலாண்ட்ஸ். அண்ட் லேட்டர்னா லக்ஷதீப் ஹேஸ் 27 ஐலாண்ட்ஸ் அண்ட் லொக்கேட்டட் இன் த அரேபியன் சீல லொக்கேட்டட் இருக்கிற ஐலாண்ட் லக்ஷதீப். இதில் வந்து பார்த்திங்கன்னா 27 ஐலாண்ட்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு அரேபியன் சீல. இப்போ பே ஆஃப் பெங்காலில் லொக்கேட் ஆகிருக்கிறது தான் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். இதில் எத்தனை ஐலாண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம்? 572 islands is located in the Andaman Nicobar Islands, which is located in Bay of Bengal. Another group of island Lakshadweep இங்கே லொக்கேட் ஆகிருக்கு அரேபியன் சீ சைடில். இதில் பார்த்திங்கன்னா 27 ஐலாண்ட்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த லக்ஷதீப் ஐலாண்டில். The islands of Andaman Nicobar are largely tectonic and volcanic origin. இப்போ டெக்டானிக் பிளேட்ஸ், இந்த மூமெண்ட் ஆஃப் த பிளேட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வல்கனிக் ஆரிஜின், வல்கனோஸ் வந்து நிறையா இருக்கும் அந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில். இந்தியாஸ் ஒன்லி ஆக்டிவ் வல்கனோனா எரிமலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக எப்பொழுதுமே அதனுடைய புகை வந்து வெளிவந்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து அந்த
இது லாவா. அந்த ஐலாண்ட் பார்த்திங்கன்னா பேரன் ஐலாண்ட்ஸ் இன் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸில் இருக்குது பேரன் ஐலாண்டில். நெக்ஸ்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். These islands are located in the elevation portion of the submarine mountain. Since this island is close to the equator, the climate ஈக்குவேட்டருக்கு க்ளோஸாக இருக்கனால இந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஹாட்டாகவே இருக்கும் அண்ட் வெட் த்ரூ அவுட் வெட் எப்பொழுதுமே ஈரமாக இருக்குன்னா 4 sides ஐலாண்ட் அப்படின்னாவே நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம் 4 sides surrounded by water and has dense forest. The area of islands is about 8,249 square kilometer. The entire group of islands is divided into two. They are in the North Andaman and South Nicobar. These island groups are of a great strategic importance for the country. இப்போ நம்ம சொல்லியிருப்போம் அந்தமான் நிக்கோபாரில் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அந்த டைமில் டைமில் நம்ம இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் ஃபைட் பண்ணுற டைமில் அந்த லீடர்ஸ்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அந்தமான் நிக்கோபாரில் இருக்கிற பிரிசனில் தான் அடைச்சி வச்சுருப்பாங்க. போர்ட் பிளேர் இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் ஆஃப் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். அது வந்து எந்த டிகிரி சேனலில் சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் 10 degree channel separates அந்தமான் அண்ட் நிக்கோபார். அந்தமானையும் நிக்கோபாரையும் 2ஆக டிவைட் பண்ணுறது என்ன இந்த 10 degree channel அப்படின்றது. சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் த இந்திரா பாயிண்ட் இஸ் த பார்ட் ஆஃப் த நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் அவர் கண்ட்ரி. Lakshadweep Islands. This is a small group of coral islands located off the west coast of India. எங்கே இருக்குன்னா கோரல் ஆரிஜின், இது பவளப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷத்வீப் ஐலாண்ட்ஸில் இருக்குது. இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் about 32 square kilometer. Kavaratti is its administrative capital. Lakshadweep Islands are separated from the Maldives ஐலாண்ட் பை த 8 degree channel. லக்ஷதீப்பையும் மால்தீவ் ஐலாண்டையும் டிவைட் பண்ணுறது என்னென்னா 8 degree channel. த அன்இன்ஹேபிட்டட் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் போய் வாழ்கிறதுக்கு தகுதியான எந்த பிளேஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து பேர்ட் சாங்சுரி மட்டும்தான் இருக்குது. ஹியூமன் பீயிங்ஸ் இது வரலும் இன்னும் யாருமே அங்கே போனதில்லை. எர்லியர் இட் ஹேட் 3 divisions, நேம்லி லக்காதீப், மினிகாய் அண்ட் அமிதீவ். It was renamed as Lakshadweep in 1973. ஆஃப்ஷோர் ஐலாண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும் அந்த கோஸ்டல் பிளைன்ஸில். ஆனால் அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஐலாண்ட்ஸ்லாம் இருக்கும் ஒவ்வொரு கோஸ்ட்லேயுமே, ஈஸ்ட் கோஸ்ட்லேயும் வெஸ்ட் கோஸ்ட்லேயும். ஆனால் அந்தளவுக்கு நம்ம அதை பற்றி சொல்ல மாட்டோம். அதில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதை வந்து யார் அட்மினிஸ்டர் பண்ணுறாங்கன்னா அது கூட சேர்ந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸ் வந்து அதை அட்மினிஸ்டர் பண்ணிக்குவாங்க. Besides the 2 group of islands, India has a number of islands along the west coast and east coast in the delta region of Ganga and in Gulf of Mannar. Delta region அப்படின்னு சொன்னால் நம்ம கங்கா ரிவர், சுந்தர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரீஜனில் நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. வெஸ்ட் கோஸ்ட்லேயும் இருக்குது, ஈஸ்ட் கோஸ்ட்லேயும் இருக்குது, கல்ஃப் ஆஃப் மன்னார்லேயும் இருக்குது. மெனி ஆஃப் தீஸ் ஐலாண்ட்ஸ் ஆர் அன்இன்ஹேபிட்டட். இங்கே இருக்கிற ஐலாண்ட்ஸ் எல்லாமே யாருமே ஹியூமன் பீயிங்ஸ் அங்கே உயிர் வாழ்கிறதுக்கு ஏற்ற இடமா இல்லை. அண்ட் இட் வாஸ் அட்மினிஸ்டர்ட் பை த அட்ஜசன்ட் ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. ட்ரைனேஜ்னால் வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறது தான் ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். The drainage system is an integrated part and tributaries and a trunk stream which collects a drain surface water into the sea. இப்போ இந்த ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பிரான்ச்சஸ், ரிவர்ஸ், கிளையாறுகள், அப்புறம் சிற்றாறுகள் இதெல்லாம் வாட்டரை கலெக்ட் பண்ணி எங்கே கொண்டு போய் விடுது, சர்ஃபேஸ் வாட்டரை சீலையும் லேக்லையும் கொண்டு போய் அதை வந்து விடுது. அண்ட் சம் அதர் வாட்டர் பாடி ஆஃப் வாட்டர். த டோட்டல் ஏரியா ட்ரெயின்ட் பை த ரிவர். இப்போ இந்த ரிவரோட ட்ரெயின் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கக்கூடிய ஏரியா பை அ ரிவர் அண்ட் ட்ரிபியூட்டரிஸ் இஸ் நோன் அஸ் ட்ரைனேஜ் பேசின். இப்போ வாட்டரையும் ரிவர்ஸ்லேயும் ட்ரிபியூட்டரிஸ்லேயும் இருக்கிற வாட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஏரியாவை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ட்ரைனேஜ் பேசின் அப்படின்னு சொல்கிறோம். த ட்ரைனேஜ் பேட்டர்ன் ஆஃப் அன் ஏரியா இஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஏரியாஸ். அந்த ஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரை வச்சு அந்த ட்ரைனேஜ் ஏரியா வந்து இருக்கும். த ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா இஸ் ப்ராட்லி டிவைடட் இன்டு 2 மேஜர் குரூப்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் லொக்கேஷன். இப்போ ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து 2ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். அது எந்த பிளேஸில் சிச்சுவேட் ஆகிருக்குன்றத பற்றி ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் பெரினியல் ரிவர்ஸ். ஹிமாலயன் ரிவர்ஸ் அப்படின்றத நான் பெரினியல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்பொழுதுமே வற்றாத இருக்கும். இப்போ ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்ச் ஃபுல்லாகவே ஸ்னோ கவர்ட் ரீஜனாக இருக்கனால அது வந்து நான் பெரினியல் ரிவர்ஸ், வற்றாத ஆறுகள் அப்படின்னு சொல்லுவோம். பெனின்சுலார் ரிவர்ஸ் அப்படின்றது சம்மர் சீசனில் அதெல்லாம் ட்ரை ஆகிடும். அதை சவுத் இந்தியன் ரிவர்ஸ் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம்.
Rivers, Himalayan Rivers, Peninsula Rivers. Himalayan Rivers, Indus, Ganga, Brahmaputra. Peninsula Rivers, Mahanadi, Godavari, Krishna, Kaveri, Narmada and Tapati. And the Himalayan Rivers. These rivers are found in North India and are originated from the Himalayas. So they are called as Himalayan rivers. These are perennial rivers. The Indus River system. The Indus River is one of the largest river of the world. It originates from the northern slope of the Kailash range in Tibet near Mansarovar Lake at an elevation of about 5,150 meter. Its length is about 2,880 kilometer. இந்தியாவில் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ ஃப்ளோ ஆகுது, ஒன்லி 709 கிலோமீட்டர் தான் இந்தியாவில் ஃப்ளோ ஆகுது. டிபெட்டில் கைலாஷ் ரேஞ்சில் ஒரிஜினேட் ஆகி இது வந்து வாட்டர் ப்ரொவைட் பண்ணி எவ்வளோ கிலோமீட்டர் இந்தியாவில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொன்னால் 709 கிலோமீட்டர். இண்டஸ் ரிவர் அப்படின்னு சொன்னோம். இங்கே தான் கைலாஷ் ரேஞ்ச் இருக்குது. கைலாஷ் ரேஞ்ச் இங்கே இருக்குது. இங்கேருந்து ஒரிஜினேட் ஆகி எங்கே இருக்குது, இந்தியாவுக்குள்ளே ஃப்ளோ ஆகுது. எப்படி இங்கே பாருங்கள், இண்டஸ் ரிவர் இப்படி ஃப்ளோ ஆகி இங்கே வந்து ரான் ஆஃப் கட்ச்குள்ளே வந்து கல்ஃப் ஆஃப் கட்சில் வந்து மெர்ஜ் ஆகுது. இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ கிலோமீட்டர் மட்டும் ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 709 கிலோமீட்டர் மட்டும்தான் இண்டஸ் ரிவர் இந்தியாவுக்குள்ளே ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். The river has a total drainage area extending from 11,65,500 square kilometer, in which 321,289 square kilometer areas and are drained in India. The river flows through the Ladakh Jaskar and creates a deep Georges valley. அப்படின்றது இந்த ஜாஸ்கர் லடாக் ரேஞ்சில் ஃபார்ம் ஆகுது. முதல்ல நம்ம பார்த்துருப்போம். The rivers run through Jammu and Kashmir, turn near Chillar and enters into பாகிஸ்தான். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ளே ஃப்ளோ ஆகி மறுபடியும் அது சவுத் போய் சில்லார்லேருந்து பாகிஸ்தானுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கங்கா இண்டஸ் ரிவர்னுடைய ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா ஜீலம், ஜீனாப், ராவி, சட்லேஜ் நம்ம சொல்லுவோம். இண்டஸ், ஜீலம், ஜீனாப், பியாஸ், ரவி, சட்லேஜ் இதெல்லாம் இந்த இண்டஸ் ரிவர்னுடைய tributaries. It enters into the Arabian Sea. Arabian Seaக்குள்ளே போய் கல்ஃப் ஆஃப் கட்ச்குள்ளே போய் என்ட்ரி ஆகுது இந்த Indus River. Ganga River System. Ganga River System is the largest drainage system of India. It extends over an area of 8,61,404 square kilometer. The Ganga plain is mostly densely populated place in India and many towns are developed on the banks of the river. நிறைய ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிவர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ். இப்போ அது அந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா இப்போ பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, நிறைய சிட்டிஸும் அங்கே வந்து டெவலப் ஆகிருக்கு. The river Ganga originates from Bagridi from the Gangotri glacier in Uttrakasi district of Uttarakhand state. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கங்கோத்ரி, யமுனோத்ரி கிளேஷியர்ஸ் அங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுது. அட் அன் எலிவேஷன் ஆஃப் 7,010 மீட்டர் இங்கேருந்து ஒரிஜினேட் ஆகி கங்கோத்ரி அப்படின்ற இதிலேருந்து கங்கா ரிவர் ஒரிஜினேட் ஆகி உத்தரகாசி அப்படின்ற பிளேஸில் உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் வந்து கங்கா ரிவர் ஒரிஜினேட் ஆகி ஃப்ளோ ஆகுது இந்தியாவில். The length of river Ganga is about 2,525 kilometer. Its major tributaries from the north are இப்போ இதனுடைய கங்கா ரிவர்னுடைய ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம யமுனா, காக்ரா, கோசி, காங்டக் இதெல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம் கங்கா ரிவர்னுடைய பிரான்ச்சஸ் அப்படின்னு ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். The major tributaries from the north are Gomati, Kangtak, Kosi, Gagra and from south Yamuna, the largest tributaries of Ganga, Son and Chambal. The river Ganga is known as river Padma in Bangladesh. பங்களாதேஷ்குள்ளே நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்த ரிவர் பத்மா. இந்தியாவுக்குள்ளேருந்து கங்கா ரிவர் ஃப்ளோ ஆகி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்குள்ளே இந்தியாவுக்குள்ளேருந்து இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து வருதா கங்கா ரிவராக ஆகுது. இது 2 பிரான்ச்சஸாக பிரியுது. இந்தியாவுக்குள்ளே வர்றது ஹூக்ளி, பங்களாதேஷ்குள்ளே வர்றது ரிவரை நம்ம பத்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கங்கா ரிவரு.
The combined river of Ganga and Brahmaputra creates a world largest delta known as Sundarbans in Bangladesh before joining the Bay of Bengal. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கங்கா ரிவரும் யமுனா ரிவரும் பார்த்திங்க கங்காவும் பிரம்மபுத்திரா கங்கா ரிவர் இந்த பிரம்மபுத்திரா ரிவரும் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்குள்ளே வருது. இந்த ரெண்டு ரிவரும் பே ஆஃப் பெங்கால்குள்ளே மெர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டெல்டா ரீஜனை ஃபார்ம் பண்ணுது, அதுதான் சுந்தர்பன்ஸ் அப்படின்னு. Next, river Brahmaputra system. The river Brahmaputra originates from the Chemyungdang glacier of Kailash range. இதுவும் கைலாஷ் ரேஞ்சிலேருந்து மனசரோவர் லேக் டிபெட்டில் ஒரிஜினேட் ஆகுது. To the east of Lake Manasarovar in Tibet at an elevation of about 5,150 meter. The total area is about 5,80,000 square kilometer, but the drainage area found in இந்தியா இப்போ 5,80,000 வந்து டோட்டல் ஏரியா ட்ரைனேஜாக இருக்குது. இந்தியாவுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது நம்ம எவ்வளோ ஏரியா மட்டும்தான் கவர் ஆகிருக்கு, 1,94,413 ஸ்கொயர் கிலோமீட்டர். திஸ் ரிவர் இஸ் நோன் அஸ் சாம்போ purifier in Tibet. The length of this river is about 2,900 kilometer. 900 kilometer மட்டும்தான் இந்தியாவில் ட்ராவல் ஆகுது. It enters into India through a gorge in the Arunachal Pradesh, namely Digon. It has many tributaries of Tisa, Manas, Bargar, Shubnasri and are some of them. This river is called as Jamuna in Bangladesh. After it joins with the river Ganga in Bangladesh, the river is known as Magna. இப்போ நம்ம சொல்லுவோம் பிரம்மபுத்திரா ரிவர் எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுதுன்னு சொன்னோம், இங்கே மானசரோவர் லேக், இந்த கைலாஷ் ரேஞ்ச் இங்கே மானசரோவர் லேக்லேருந்து ஒரிஜினேட் ஆகி பிரம்மபுத்திரா ரிவர் ஃப்ளோ ஆகுது. பிரம்மபுத்திரா ரிவர் வந்து இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இங்கே என்ன ஆகுது, பங்களாதேஷ்குள்ளே வந்து மெர்ஜ் ஆகுது. ஒவ்வொரு இடத்துலையும் அதனுடைய இங்கே பார்த்திங்கன்னா அதனுடைய பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா நிறையா டிவைட் ஆகி வருது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருக்காங்க. இந்த இது சான்போ அப்படின்றது டிபெட்டில் இந்த ரிவர்னுடைய நேம் என்னது, சாம்போ. சாம்போ அப்படின்னா பியூரிஃபையர் அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஹிமாலயன் ரிவர்ஸ். ஹிமாலயன் ரிவர்ஸ் எப்படி இருக்குன்னா லாங்காகவும் வைடாகவும் இருக்கும். பெரினியல் இன் நேச்சர், எப்பொழுதுமே வற்றாத ஆறுகளாக இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அன்சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ப்ரொஜெக்ஷன். மிடில் அண்ட் லோவர் கோர்சஸ் ஆர் யூஸ் ஃபார் நேவிகபிள், கப்பல் போக்குவரத்து பயன்படுத்திக்கலாம் மிடில் பிளேஸ்லேயும் லோயர் பிளேஸ்லேயும். நெக்ஸ்ட் பெனின்சுலார் ரிவர்ஸ். த ரிவர்ஸ் இன் நார்த் சவுத் இந்தியா ஆர் கால்டு Peninsula rivers. Most of these rivers originate from the Western Ghats. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவர்ஸ்லாம் என்னது வெஸ்டர்ன் காட்ஸ், இதுதான் நம்ம வெஸ்ட் சைடுன்னு சொல்லியிருக்கோம். வெஸ்ட் சைடு இதுதான் வெஸ்டர்ன் கோஸ்ட். இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் ஒரிஜினேட் ஆகி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஈஸ்ட் சைடை நோக்கி ஃப்ளோ ஆகி வரும் அந்த ரிவர்ஸ் எல்லாம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், the Western Ghats. These are seasonal rivers. அந்த சீசனில் மட்டும்தான் இருக்கும், அப்புறமா வற்றி போயிடும். They have a large seasonal fluctuation in the volume of water as they are solely fed by river rain. இப்போ ரெயினை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கனால வந்து ரொம்ப நாளைக்கு அதில் வாட்டர் இருக்காது, சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். These rivers flow in the valleys in a deep gradients. இப்போ வந்து ரொம்ப டீப் ஆழமாக பள்ளமான பகுதி அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதில் ஃப்ளோ ஆகும். Based on the direction of the flow, the peninsular rivers are divided into east flowing rivers and west flowing rivers. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த சைடில் நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரிஜினேட் ஆகி ஈஸ்ட் நோக்கி ஃப்ளோ ஆகும். வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரிஜினேட் ஆகிறது. இதுவே பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸில் ஒரிஜினேட் ஆகிற ரிவர்ஸ் வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் நோக்கி ஃப்ளோ ஆகும். அதனுடைய வாட்டர் வந்து அந்த நோக்கி ஃப்ளோ ஆகி பே ஆஃப் பெங்காலில், அதாவது வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரிஜினேட் ஆகி ஈஸ்ட் ஃப்ளோ ஆகிற ரிவர்ஸ் வந்து பே ஆஃப் பெங்காலில் மெர்ஜ் ஆகும். ஈஸ்டர்ன் காட்ஸில் ஒரிஜினேட் ஆகி வெஸ்டர்ன் காட்ஸில் ஃப்ளோ ஆகிற ரிவர்ஸ்லாம் அரேபியன் சீயில் போய் மெர்ஜ் ஆயிரும். East flowing rivers. River Mahanadi originates from Siva in Rajpur district of Chhattisgarh and flows through Odisha. Its length is 851 km. Srinath, Telan, Santur and Ib are its major tributaries.
The main stream of Mahanadi gets divided into several distributaries such as கிளையாறுகளை பைக்கா, பீருப்பா, சித்ரலாட்டாலா, Chenguti and Nan. All these distributaries form a delta of Mahanadi, which is one of the largest delta in India. Delta அப்படின்றது நத்திங். இப்போ இந்த ரிவர் வந்து ஃப்ளோ ஆகி வருதில்ல, இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த இடத்துல பிஃபோர் இட் என்டர்ஸ் இன்டு த பிக் வாட்டர் பாடிஸ் இந்த இடத்துல ஒரு ரீஜியன் மாதிரி ஃபார்ம் ஆகும். மவுத் ஆஃப் த ரிவர், அதுதான் நம்ம டெல்டா ரீஜியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டெல்டா மகாநதி டெல்டா ஃபார்ம் ஆகுது. இந்த மகாநதி ரிவர் எம்ப்டீஸ் இட்ஸ் வாட்டர் இன் த பே ஆஃப் பெங்கால். கோதாவரி. கோதாவரி இஸ் த லாங்கஸ்ட் ரிவர், 1465 km with an area of 3.13 lakh square kilometer among the peninsular rivers. It is also called as Virth Ganga. It originates in Nasik district of Maharashtra, a portion of Western Ghats. It flows through the state of Telangana, Andhra Pradesh before joining Bay of Bengal. Purna, Penganga, Parnita, Indravati, Tal, Salami are its major tributaries. The river near Rajamundri gets divided into the two channels called Vasistha and Gautami and forms the largest delta in India. Kolleru is the freshwater lake is located in the delta region of Godavari. Krishna. The river Krishna originates from a spring. Spring அப்படின்னா ஊற்று, நீர் ஊற்று அப்படின்னு சொல்லுவோம். At a place called Mahabaleshwar in the western Ghats of Maharashtra. Its length is 1400 km and area of 2.58 lakh square kilometer. It is the second longest peninsular river. Bhima, Peduva, Musi, Koina, Tungabhadra are the major river tributaries of this river. It also flows through the Andhra Pradesh and join in Bay of Bengal at Hamsala Devi. Kaveri. The river Kaveri originates at Talaikaveri, Kudagu hills of Karnataka. Its length is 800 meters. The river Kaveri is called as Dakshin Ganga or Ganga of South. In Karnataka, these river bifurcates, divided into அப்படின்னு சொல்லுவோம் twice, forming the scattered islands of Srirangapattinam and Sivasamutram. While entering Tamil Nadu, the Kaveri continues through a series of twisted wild gorges until it reaches Okenakal Falls. தர்மபுரியில் இருக்க ஒகேனக்கல் ஃபால்ஸ் அதில் வந்து ஜாயின் ஆகுது and flows through a straight narrow gorge near Salem. The Kaveri breaks at Srirangam Island with two channels, river Kolron and Kaveri. At last it empties into Bay of Bengal at Pumbugar. West flowing rivers. These rivers rise in Amarkantak Plateau in Madhya Pradesh at an elevation of about 1057 meter and flows for a distance of about 1312 km. It covers an area of 98,796 square kilometer and forms 27 km long estuary before outfalling into the Arabian Sea through Gulf of Cambe. Arabian Sea merge ஆகிறதுக்கு முன்னாடி அது Gulf of Cambe அப்படின்றது இந்த பிளேஸ் தான் Gulf of Cambe. இதுதான் என்ன நம்ம சொல்லியிருக்கோம், Gulf of Cambe. Gulf of Cambe. இது வந்து காம்பேக்குள்ளே போய் இதாகுது பிஃபோர் இட் என்டர்ஸ் இன் டு த அரேபியன் சி. அரேபியன் சீக்குள்ளே போய் மெர்ஜ் ஆயிடுது அந்த நர்மதா ரிவர். இட் இஸ் த லார்ஜஸ்ட் அமாங் த வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் and peninsular India. Of peninsular India, its principal tributaries are Burner, Halon, Heron, Banjar, Duthi, Sakar, Tava, Barna and Kolar. Tapati. Tapati is one of the major rivers of peninsular India. இப்போ அந்த ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் ரெண்டே ரிவர் மட்டும்தான், நர்மதா அண்ட் தபத்தி. இந்த ரிவர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. தபத்தி is one of the major rivers of peninsular India with a length of about 727 km. It covers an area of 65,145 km. Tapati river rises near Multai tank of Betul district of Madhya Pradesh at an elevation of about 752 meter. It is one of the only the three rivers in peninsular India that run from east to west. The others are being the Narmada and Maghi. The major tributaries of Vaki, Komi, Arunavati, Anir, Nisu, Bure, Banskar and Bori. The outfall of Arabian Sea into Arabian Sea through the Gulf of Cambe. Characteristics of South Indian rivers. South Indian rivers characteristics
ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் வெஸ்டர்ன் கட்ஸ், ஷார்ட்டாகவும் நேரோவாகவும் இருக்குது. நான் பெரினியல் இன் நேச்சர், அதாவது வற்றி போயிடும் ஆறு. சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன், ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சூட்டபிளாக இருக்கும். நம்ம இதில் வந்து கப்பல் போக்குவரத்து பயன்படுத்த முடியாது. நாட் யூஸ்ஃபுல் ஃபார் நேவிகேஷன். The lesson gets over. We will meet in the next class with the new lesson. Thank you, students.